ஹலோ செல்லக்குட்டீஸ். இன்றைக்கு நாம் சுறுசுறுப்பான ஒரு சின்ன எலியைப் பற்றியும் சோம்பேறியான ஒரு பெரிய பூனையைப் பற்றியும் ஒரு அழகான கதை கேட்கப் போகிறோம். ஒரு காட்டுக்குள்ளே நிறைய வீடுகள் இருந்தன. ஒரு வீட்டிற்குள்ளே சின்னஞ்சிறு எலி ஒன்று வாழ்ந்தது. அதன் பெயர் சிட்டு. சிட்டு எப்பவும் ரொம்ப சுறுசுறுப்பா இருக்கும். காலையில சீக்கிரம் எழுந்துடும். தன் உணவு தேவைகளுக்காக தினசரி தேடிச் செல்லும். சிட்டுவின் பக்கத்து வீட்டுல ஒரு பெரிய பூனை இருந்தது. அதன் பெயர் மீனு. மீனு பூனை எப்பவும் தூங்கிட்டே இருக்கும். காலையில எழுந்து எங்கும் போகாது. யாராவது கொண்டு வந்து கொடுத்தா சாப்பிடலாம்னு நினைச்சுக்கிட்டே சோம்பேறியா இருக்கும். ஒரு நாள் சிட்டு எலி ரொம்ப சந்தோஷமா நிறைய தானியங்களையும் ரொட்டி துண்டுகளையும் சேகரித்துக் கொண்டு தன் வீட்டிற்கு திரும்பியது. அப்போது மீனு பூனை சிட்டுவை பார்த்து, ஹே சிட்டு, உனக்கு மட்டும் எப்படி நிறைய சாப்பாடு கிடைக்குது? நான் காலையில இருந்து காத்திருக்கேன், ஆனா ஒண்ணுமே கிடைக்கலையே என்று சோகமா கேட்டது. சிட்டு எலி சிரிச்சுக்கிட்டே, மீனக்கா, சும்மா உட்கார்ந்திருந்தா எதுவும் கிடைக்காது. நான் காலையிலேயே எழுந்து பல இடங்களுக்கு போய் தேடினேன். அப்போதான் எனக்கு இந்த உணவு கிடைத்தது. நாம சுறுசுறுப்பா இருந்தா எல்லாமே நமக்கு கிடைக்கும் என்று சொன்னது. மீனு பூனைக்கு தன் தவறு புரிந்தது. அன்று முதல் மீனுவும் சோம்பேறியாக இல்லாமல் காலையிலேயே எழுந்து சுறுசுறுப்பாக இருக்க ஆரம்பித்தது. அதன்பின் மீனு பூனைக்கும் தினமும் நிறைய சுவையான உணவுகள் கிடைத்தன. குட்டீஸ், இந்த கதையோட நீதி என்னன்னா, நாம சுறுசுறுப்பா இருந்தா வாழ்க்கையில எல்லா வெற்றியையும் பெற முடியும்.